ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டூர்னமெண்ட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட 8வது மேட்ச் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 8வது மேட்சா 7வது மேட்சா? ஆமாங்க, 7வது மேட்ச்சை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மும்பையோட மேட்ச் போட்டிருப்போம், வேறு லெவலாக இருந்திருக்கும். பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. அண்ட் யாரும் எதிர்பார்த்துருப்பா மாட்டீங்க இன்றைக்கும் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி. இனிமேல் டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரோ, ஓகேவா? எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். அண்டு இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட தான் மோத போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்க போது கேகேஆரோட மோத போகிறோம். கேகேஆரோட ஃபஸ்ட் மேட்சாக தான் நம்ம மோத போகிறோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா பஞ்சாபோட, அதுக்கடுத்த மேட்ச் டெல்லியோட, அதுக்கப்புறம் ரிப்பீட் மேட்ச் வருது லக்னோ குஜராத். நம்ம 2வது மேட்ச்சு இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வர 3 மேட்சும் பார்த்திங்கன்னா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஸோ போன மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பையோட டை ஆகிருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச்சே தோற்றுட்டோம், அதுக்கு முந்தின மேட்சும் தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி தோற்றுட்டு தான் வர்றேன் சார். ஸோ அதனால் இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்ற ஐடியாவில் வந்திருக்கேன். கொஞ்சம் மெதுவாக பேசுவேன், கொஞ்சம் சாரி நெக்ஸ்ட் வீடியோன்னு தரமாக பேசுவேன். அண்டு கேகேஆரோட லைனப்பி தான் செஃபட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அண்டு இந்த லைனப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேஞ்சும் பண்ணலை. போன மேட்ச்சில் விளாட்ன அதே ஸ்குவாடை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சிஎஸ்கே விஸ் கேகேஆர் தரமான மேட்ச்சு. ஸோ வெயிட்டிங்லேயே வெறியாகுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணவே வேணுங்க. இந்த மேட்ச்சு வின் பண்ணவே வேணும்னு அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு நான் சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் பார்த்திங்கன்னா குயிக் பிளேலாம் விளாட்னது கிடையாது. ஏன்னா இல்லைன்னா நான் தனியாக விளாடுவேன் நிறைய சும்மா ஒரு டீமை வச்சு. பட் சிஎஸ்கே கேகேஆர் நான் விளாட்னதே இல்லை. இந்த டூர்னமெண்ட்டில் தான் புழுந்துருக்கு. ஸோ கேகேஆர் ஜெர்சி வேறு லெவலாக இருக்குது. இந்த ஜெர்சிஸ்லாம் வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். ஒரே கேட்குறேன்னு வேணும்னா கேளுங்க. பெரிய ஷாட்டு 6, ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட்டுன்னு பார்த்தா இந்த பால் ஒரு 6ஓட தொடங்கியிருக்காங்கங்க. 6 பெரிய ஷாட்டு. அண்ட் டிம் ஷஃபட் இப்படியாச்சும் எங்கேப்பா போகிறது? இங்கே பாருங்க, ஒரு மாதிரி சுற்றி அடிக்கிறாருங்க. பேட்டை பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் அந்த ரெக்க மாதிரி சுற்றி அடிக்கிறாருப்பா. என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த பால் ஒரு டாட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பால் கொஞ்சம் கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் டாட்டுங்க, ஒரு பால் மிஸ் ஆகுது, இன்னொரு பால் அடிக்கிறார், ஒரு பால் மிஸ் ஆகுது, இன்னொரு பால் இப்போ அடிப்பாருன்னு நினைக்கிறேன். நினச்சேன் அதே மாதிரி அடிச்சிருக்காரு. பட் பவுண்ட்ரி தான் போயிருக்கு. அதே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. எப்படிலாம் அடிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ இந்த என்ன நிறைய ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா, இப்போ அக்கீல் ஹுசைன் வந்திருக்காரு, 15 பாலில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சுனில் நரேன் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஒரேஞ்ச்காவும் இருந்துச்சு, பேப்பிள் கேப்பும் இருந்துச்சு இல்லை ஒரு டைமில் ரியல் ஐபிஎல்லில். அப்போ எப்படி அடிச்சிருப்பாருன்னு கொஞ்சம் ரோஸ்டி பாருங்கள். ஸோ பயங்கரமான பிளேயருங்க. அண்ட் ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் ஒன்று கிடச்சிருக்கு சுனில் நரேன். என்ன அப்படின்னா இந்த கேம் சேஞ்சரோட V.3 வந்திருக்கு. ஸோ V.3 பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த ஸ்கோர் கார்டு அண்டு அந்த வரும்போது அந்த அனிமேஷன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, கவனிச்சிருப்பீங்க. அதுதான் காரணம். அண்டு கண்டினியூ த மேட்ச்சை தவிர வேறு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ டாட்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ப்ரீவியஸ் மேட்ச்லாம் பார்க்கும்போது இந்த மேட்ச் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ப்ரீவியஸ் மேட்ச்லாம் ஒரு ஓவரில் எத்தனை அடிச்சிட்டு பாருங்க. இப்போ சொல்லிகிட்டு இருந்தால் அதே மாதிரி ஒரு 6. வாயை திறக்கவே கூடாது போல், வாயை திறந்தாலே அடிக்கிறாங்கப்பா. ஆனால் ப்ரீவியஸ் மேட்ச்சில் இவ்வளோ ரன்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் தான் கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ டாட்ஸ் சரி கிடைக்கிது. ப்ரீவியஸ் மேட்ச்லாம் டாட்டே கிடைக்கிது. ஒரு ஓவர்லலாம் 28 அடிச்சிருக்காங்க. அண்டு LPW கொடுக்கலை, நம்மளும் கேட்கல, நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் கலீல் அகமது வந்திருக்காரு. 144 மேட்ச்சுக்கு 363 விக்கெட். சும்மா போட்டுவிடுவாங்க, நம்ம விளாட்னதா இல்லை. அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி அப்படி இருந்தால் வேறு லெவலாக இருக்கும். ஒரு டூர்னமெண்ட் ப்ளே பண்ணி அதில் சிஎஸ்கே வின் பண்ணினா அதில் கவுண்ட் ஆகிருக்கணும், சிஎஸ்கே வின் பண்ணின்னு சொல்லி. அப்புறம் கேகேஆர் வின்னா கேகேஆர் வின் பண்ணின்னு சொல்லி கப் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் வரணும். அப்படி வந்தால் வேறு லெவலாக இருக்கும். நம்ம விளாட்ற ஐபிஎல்லே எது வின் பண்ணுறதோ அதுக்குன்னு ஸ்கோர் வந்து அதில் கேகேஆர் வின் பண்ணியிருக்கு, இது இத்தனை கப் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்தால் வேறு லெவலாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் வராதுன்னா சொல்கிறேன், அப்படி வந்தால் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு பெரிய ஷாட்டு 6. கேகேஆர் இங்கே வேறு லெவலாக பண்ணிகிட்ருக்காங்க.
சென்னை சூப்பர் கிங்ஸை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த போலையும் விடுவாங்க. பட்டா பாஞ்சு அடிக்கிறாரு குன்ஃபூ மாஸ்டர்ன்ற மாதிரி. பட்டா 6 கிடைக்கல, பவுண்ட்ரி. நல்ல ஒரு கேம் பிளே. அண்டு யோர்க்கர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கும் அடிக்கிறாங்கப்பா. இங்கே ஒரு பவுண்ட்ரி. கேகேஆர் யாருப்பா அடிக்கிறாரு? சுனில் நரேனா? சுனில்னா ஷெஃபர்டா? அண்டு நம்ம மேத்யூ ஷார்ட்டே கொடுத்துருக்கோம். 148 மேட்சுக்கு 56 விக்கெட் எடுத்திருக்காரு. சுனில் நரேன் இப்போ தான் வந்திருக்காரு. அடிக்காமல் இருக்கணும்னு பார்த்தா சும்மா தட்டுறாருன்னு நினச்சேங்க. பட் அங்கே ஃபீல்டு இல்லை, ஒரு பவுண்ட்ரி. கேகேஆர் இந்த மேட்சை இவ்வளோ வச்சாங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டஃப்பாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணது, இந்த ஒரு மட்டும் ஒரு டாட் வந்துச்சுன்னா வேறு இருக்கும். டாட்டுன்னு பார்த்தேன், பட் ஒயிட்டு டைமுக்கு தாங்க ஒயிட்டெலாம் வருது. அது ஒயிட்டு மாதிரியே தெரில. ஸோ அதே மாதிரி போட்டிருக்கேன். பட் ஒயிட்டை கொஞ்சம் சைட் ஏறி போட்டிருக்கேன். ஒரு டாட்டுன்னு கிடச்சிருக்கு. அண்ட் மேத்யூ ஷார்ட்டு கொஞ்சம் யார்க்கர் மாதிரி ட்ரை பண்ண விக்கெட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஷார்ட்டு பவுண்ட்ரி. இப்படிலாம் அடித்தா எங்கேப்பா போகுது அப்படின்ற மாதிரி தான். இங்கே ஒரு பவுண்ட்ரி மறுவ விக்கெட்டையே ட்ரை பண்ணேன். பட் இது கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க. இங்கே டீப் கேட்ச். என்ன நடக்க போகுது? நான் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தேன். பட் கேட்கலாம், டிப் கேட்ச் மாதிரி தான் விளங்கிச்சோன்னு சொல்லி டிப் கேட்ச் கேட்டிருக்கேன். இது கன்ஃபார்ம் அவுட்டு கொடுக்கலாம். நான் அம்பையரை போட்டு பொழந்தெடுப்பேன். ஏங்க பட்டு மாதிரி தான் விளங்கிச்சு. ஏங்க சத்தம்லாம் வந்துச்சிங்க. நான் சவுண்ட் போடல, சத்தம்லாம் வந்துச்சு. எங்கள் ரிவ்யூ லொஸ்ட்டுங்க. எங்கள் சத்தமே வரலைங்க. இருங்க, பிளாக் இது ஒன்று வரும். இதில் வெள்ளை பட்டா விளங்கும், பார்ப்போம். என்னடா பேட் எங்கேயோ போல் எங்கேயோ போகுது. பட் சத்தம்னு வந்துச்சிங்க. சத்தம் வந்துச்சிங்க. அதுதான் நான் ரிவ்யூவே கேட்டேன். இல்லை, நான் ரிவ்யூ கேட்குறதே கேட்கவே மாட்டேன். என்ன இது, அம்பையரெல்லாம் தப்பாக டிசிஷன் சொல்கிறாங்கப்பா. இதே அவுட்டை கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிருக்கும். அண்டு இங்கே ஒரு பவுண்ட்ரி ஸ்வீட் அண்ட் ஸ்பாட்டாஸ் நம்ம விளாட்றாங்க. அண்ட் ஒரு பவுண்ட்ரி அண்ட் பெரிய ஷாட் ட்ரை பண்ணார். பட் சரியாகலை. யார் போடுறாப்பா? ஹென்ரி ஓவரு. இப்போ தான் ஹென்ரி ஓவர் சொன்னேன். அது இல்லைங்க, ஒரு அந்த பெரிய ஷாட்டுன்னு ட்ரை பண்ணார். பெரிய 6 ஸ்பீடாக போகுது கொஞ்சம். அண்டு இன்னொரு ஷாட்டு. இதோட இந்த இன்னிங்ஸ் முடியுது. 66 ரன் அடிச்சிருக்காங்க. 67 ரன்னுக்கு வின்னு. அண்ட் கெய்க்வாட் அண்ட் சம்சன் இறக்கியிருக்கோம். ஒரு அளவான டார்கெட் தான். நம்ம ப்ரீவியஸ் மேட்ச்லாம் பார்க்கும்போது இந்த மேட்ச்சில் ரன் கொஞ்சம் குறவாக தான் வந்திருக்கு. சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க இந்த மேட்சை மட்டும் வின் பண்ண பாயிண்ட்ஸ் டேபிளில் தேர்ட் பிளேஸுக்கு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் தான் டிசைட் பண்ணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத. அண்ட் ஃபஸ்ட் பாலே 6ங்க. ஃபஸ்ட்டு பால் 6ஓட தொடங்கியிருக்கோம். இது அன்எக்ஸ்பெக்டடு. நான் பவுன்ஸ் மாதிரி வந்தேன். சரி பின்னுக்கு சரி அச்சேன், சரி படும் அப்படின்னு பார்த்தேன். பட் இப்படிலாம் படும்னு நினைக்கல. அண்ட் அதே மாதிரி ஷாட்டு. பட் இங்கே ஒரு பவுண்ட்ரிங் கிடச்சிருக்கு. இல்லைங்க, பவுண்ட்ரி இல்லை, சரி 2 ரன் பரவாயில்ல. 8 ரன் வந்திருக்கு. 2 பால் 8 ரன். நீங்கள் இன்னொன்று நோ பால். எப்பா இது அன்எக்ஸ்பெக்டடுங்க. எனக்குன்னு வருது. ஆனால் நோ பாலில் யூஸ் பண்ண கிடைக்கல. டாட்டோட தொடங்கியிருக்கோம். அண்டு அதே மாதிரி ஷாட்டு. பட் இங்கே 6 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 6 இல்லைங்க, பவுண்ட்ரியா? இன்னொரு நோ பால். ப்ரோ இந்த மேட்ச் வின் பண்ணணும்னு நம்மளுக்கே எழுதி வச்சிருக்கு. அண்ட் இன்னொரு பவுண்ட்ரி, இன்னொரு நோ பால். எப்பா இந்த மேட்ச் மட்டும் 6 வந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். பட் நோ பாலில் 6 வராது, அடுத்த பாலில் தான் வரும். சொன்ன அதே மாதிரி ஷாட்டு, அதே மாதிரி கண்ணத்துக்கு 16 ரன் அடித்த மாதிரி ஒரு 6. எப்படியெல்லாம் அடிக்கிறவங்க. 4 பாலில் 20 வந்திருக்கு. இங்கே ஒரு முன்னுக்கு வா, இங்கே பவுண்ட்ரி. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. என்ன ப்ரோ அது? ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம அடிக்கிறாரு 6ஆ? மூக்கு பேர இல்லைங்க, பவுண்ட்ரி. பரவாயில்ல, ஒரு ஓவரில் 28 ரன் வந்துருக்கு. இந்த மேட்ச் மட்டும் தாங்க ஒரு ஓவரில் இவ்வளோ ரன் அடிச்சிருக்கோம். பெரிய மேட்ச்சு.
என் சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு, சஞ்சு சேட்டா, என் ஹர்ஷர் தீப் வந்திருக்காரு. 24 பால் 39 ரன், கொஞ்சம் கம்மியாகிருக்கு, நம்மளால் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ போலே 3 பாஞ்சு அடிக்க பண்ண படலை. இந்த போல் ஒரு 6 பவுண்ட்ரி வந்துச்சுன்னா எங்கே பட்டுச்சு, பட் எட்ஜில் பட்ட ஒரு பவுண்ட்ரி பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஒரு கேட்ச்சு தப்பினோம் அப்படின்ற மாதிரி தப்பியிருக்கோம். ஸோ பரவாயில்ல, இந்த போல் ஒரு 6 வந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்குங்க. அதே மாதிரி 6 இல்லை பவுண்ட்ரியா 6, வேறு லெவல் 6. இது அன்எக்ஸ்பெக்டடு. இந்த மேட்ச்சு சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஆஃப்டர் கம்பேக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கம்பேக் கொடுப்புறோன்னு. கம்பேக் கொடுத்துட்டேன்ப்பா என் பவுண்ட்ரி. ஆனால் சொல்ல முடியாது எப்போனா மேட்ச் மாறும், பட் மாறாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தரமான ஃபார்மில் இருக்கேன். கொஞ்சம் நான் கேம் ப்ளே பண்ணி இந்த தனியாக குயிக் ப்ளேலலாம் அதோட ரிசல்ட் தான் இது. அண்ட் ஷார்ட்டும் அப்டேட் ஆகிருக்குன்னு சொன்னேன். இங்கே ஒரு கேட்ச்சு, பட் பரவாயில்ல அப்படி எவ்வளோ ரன் அடிச்சிருக்கோம், ஒரு விக்கெட் தானே. இப்போ தள்ள தோனியை இறக்குறோம், அடிக்கிறோம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். பட் சஞ்சு சேட்டன் தான் அவுட் ஆகிருக்காரு. பரவாயில்ல, எம்எஸ் தோனி வந்திருக்காரு, தள்ள தோனி. சுனில் நரேன் வந்திருக்காருங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்டு பவர் பிளேயும் முடிஞ்சிருக்கு. உங்கள் ஃபீல்ட் செட்டப்பும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் நேராக அடிக்க முடியும், நேராக கொஞ்சம் யாரும் இல்லை. பட் அதே ஷாட் அடிச்சிருக்கேன். பட் இங்கே ஒரு பவுண்ட்ரி ஒரு வேறு லெவலுங்க. ஒரு பவுண்ட்ரியோடு தொடங்கியிருக்கும். எம்எஸ் தோனி 17 பாலில் அதே மாதிரி அடித்த பண்ணார். பட் இது அவுட் இல்லை. ரிவ்யூ கேட்பாருன்னு சொல்லி கேட்கல. பட் இது கேட்சுன்னு சொல்லி சத்தம் வந்துச்சு. பட் கேட்சு தள்ள தோனியை வச்சு அட்டிக்கு முட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தள்ள தோனி இந்த மேட்சை லூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த எல்லா மேட்ச்லையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் வேறு லெவலாக இருக்கும். ஆனால் மேட்ச்லாம் தோப்போம். பட் இந்த மேட்ச் வின் பண்ணுற நிலைமையில் இருக்கும்போதும் தள்ள தோனி அவர் பெரிய டார்கெட்டும் கொடுக்கல. பட் நம்ம அவருக்கு ஏசியோ இல்லை, நம்ம தான் கேம் ப்ளே பண்ணுறோம். பட் இந்த ஷாட் எனக்கு எப்போயும் மிஸ் ஆகாது. அதே மாதிரி ஷாட்டு 6 குத்தி அடிக்கிற மாதிரி தாங்க. குத்தி அடித்த ஒரு பெரிய 6. 14 பாலில் 15 போல். 6 ப்ரோ நான் சும்மாச்சுங்க. சும்மா அந்த 3 பாஞ்சு என்ன சரி ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அச்சா என்ன அட்டி. அண்ட் இதுவும் ஒரு 6ன்னு நினைக்கிறேன். 6 பவுண்ட்ரி. பரவாயில்ல பவுண்ட்ரி. ஒரு நல்ல டார்கெட் வந்திருக்கு, அதுவும் சுனில் நரேன் ஓவருக்கு. என் வரும் சக்கரவர்த்தி இப்போ மெயின் ஓவர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணுன்றதுனால தான் இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஏன் தோக்க போகிற நிலைமையில் இருக்காங்க இப்போ கேகேஆர். அண்டு பவுண்ட்ரி அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுதுங்க. இப்போ தோக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கே தெரியுது, அதனால தான் அது ஒரு சூஸ் பண்ணுது. ஓகே, கண்டினியூ த மேட்ச்சு. 11 பாலில் ஒரே ஒரு ரன் தான் நிற்கணும். வேறு லெவலாக போய்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பால் வின்னு. முதல் வெற்றிங்க. சிஎஸ்கேவோட இந்த டோர்னமெண்ட்டோட முதல் வெற்றி. ஃபஸ்ட்டு பால் அந்த 10 பாலை மீயை வச்சு அடிச்சிருக்கோம். 8 விக்கெட்டை மீயை வச்சு அடிச்சிருக்கோம். தரமான மேட்ச்சு. 3 ஓவர் 2 பாலில் இந்த மேட்சை முடிச்சிருக்கோம். கேகேஆர் டேபிளில் 6வது பிளேஸில் இங்கே இருந்த டீமு அதை முடிச்சு விட்ருக்கோம். அவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம். பட் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்மள மாற்றம் ஒன்று கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸுக்கு வந்திருக்கோம். கேகேஆர் எங்கப்பா கேகேஆர் காண்றதுக்கே இல்லை. கேகேஆர் காணவே இல்லை. நினைச்சுமா 10வது பிளேஸாக இருக்கும். இல்லைங்க, கேகேஆர் இருக்குங்கப்பா. கேகேஆர் லாஸ்ட்டில் இருக்குது. அண்டு இந்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ணதுனால பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸுக்கு போயிருக்கோம். அண்டு நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பஞ்சாப் சிஎஸ்கே. ஸ்ரேயஸ் ஐயரோட மோத போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்க போது எனக்கு பிடிச்ச டீமு சென்னைக்கு அடுத்தது பிடிச்ச டீமுன்னா அது பஞ்சாப் தான். ஏன்னா அதில் ஸ்ரேயஸ் ஐயர்னு அந்த மனுஷனுக்காக தான் இப்போ நான் இதே நான் பிடிக்குது. அண்டு அந்த மேட்ச்லாம் வரும், அதுக்கு நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆசமான வீடியோ நான் சந்திக்கிறேன். அது ஒரு காரணம். கீப் வெயிட்டிங். பாய் கைஸ்.